RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். இளவரசி என்னுடைய கம்பெனிக்கு பூங்கோதங்கிற லேடியை செட் பண்ணி வேலைக்கு அனுப்புனது, அதுக்கப்புறம் அந்த லேடியை வச்சே அன்னி குழந்தைய கடத்தினது. இந்த காரணம் போதுமா? வேற ஏதாவது வேணுமா? என் பையன் லண்டன்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த நர்மதா தான் பூஜாங்கிறத நான் ப்ரூவ் பண்ண போறேன். சவால் விடுறியா? நர்மதாவிற்கும் பூஜாவின் அப்பா சந்திரமோகனுக்கும் DNA டெஸ்ட் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். கார்த்திக், எனக்காக நீங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இதே இவ்வளவு ரிஸ்க்குங்கிறீங்க? இன்னும் உங்களை வச்சு நான் எவ்வளவோ திட்டம் போட்டிருக்கேன். அதையெல்லாம் கேட்டு என்ன சொல்ல போறீங்க? என்னது? பிசினஸை இம்ப்ரூவ் பண்றத சொன்னேன். சரி, சேட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, உள்ள போல வாங்க. வாங்க, உள்ள வாங்க. அரே பேவகூஃப், யார் கையில பேசுற ஞாபகம் இருக்கு உனக்கு? சேட் கையில பேசுறான். என்ன திமிர் உனக்கு? என்ன திமிர்? வண்டி ஃபைனான்ஸ் மேல வாங்கினல்ல, பணம் கட்டணும் உனக்கு தெரியாது? லேக்கின் பணம் கட்டலன்னா வண்டியை ஆள் வச்சு தூக்கத்தான் செய்யும். ஷெட்டு உங்க அப்பா விட்டு வண்டியாடா? பணம் கட்டுற வரைக்கும் ஷெட்டு வண்டி தான், சமஜ்கயா? என்ன கார்த்திக், ஆரம்பமே அபசகுணமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போறியா? நேர கோர்ட்டு போயா? ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? ஏயா பணம் வாங்கிட்டு கட்ட துப்புல? உனக்கு என்ன பேச்சு? ரொம்ப கோவக்காரரா இருப்பார் போல இருக்கு. என்ன பண்றது, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கு. பாருங்க, திருக்குறள் எல்லாம் படிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா சேட்ல ஒரு வித்தியாசமான ஆளு. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். வணக்கம் சேட். அரே கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? அச்சா பைட்டே பைட்டே, உட்காருங்க. இவங்க தான் இளவரசி. நான் தான் இவங்களை பத்தி உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். நமஸ்கார் நமஸ்கார் பேட்டி. வணக்கம். என்ன பிசினஸ் பண்ண போற நீ? இந்த அப்பளம் வடாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் ஒரு சிறு தொழிலை ஏற்கனவே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். அதே தொழிலை மறுபடியும் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். அச்சா பேட்டி, எங்க பண்ண போறே? எப்படி பண்ண போறே? எவ்வளவு அமௌண்ட் வேணும்? வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். எப்படியும் ஒரு 2 லட்சம் தேவைப்படும் போல இருக்கு. சரி, நீங்க தைரியமா நம்பி பணம் கொடுக்கலாம். அந்த பணத்துக்கு நான் தான் ஜவாப்தாரி. ஒரு நிமிஷம் சார். நீங்க இவரை நம்பி இல்ல, பணம் கொடுக்கறதா இருந்தா என்ன நம்பி கொடுங்க. ஏன்னா உங்ககிட்ட வாங்குற பணத்துக்கு நான் தான் முழு பொறுப்பு. இவரு அந்த பணத்துக்கு எந்த பொறுப்பும் ஆக முடியாது. ஏன்னா என்னால இவருக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதை பாருங்க, உங்ககிட்ட நான் எவ்வளவு பணம் வாங்குறேனோ ரா பகலா உழைச்சி எப்படியாவது உங்க கடனை நான் வட்டியோட அடைச்சிடுறேன். பேட்டி, நீ பேசின வார்த்தை சேட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு 2 லட்சம் பணம் தரதா முடிவு பண்ணிட்டேன். லேக்கின் பாம்பே ஆபீஸ்ல பணம் வரணும். அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும். பணம் வந்த உடனே உனக்கு சொல்லி அனுப்புறேன். நீ வந்து வாங்கிட்டு போ. என்ன? சரிங்க சார். பேட்டி, இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. என்ன இது, வெறும் பத்திரமா இருக்கு? இல்ல பேட்டி, அது एक मिनट பேட்டி. என்ன கார்த்திக், இது வெத்து பத்திரமா இருக்கு. இதுல எப்படி கையெழுத்து போடுறது? தைரியமா போடுங்க. நம்பிக்கையான சேட்டு, ரொம்ப நல்லவர் தான். நான் தான் இருக்கேன்ல. இல்ல கார்த்திக், ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன்னு பயத்துல மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல இப்போ வெத்து பத்திரத்துல வேற கையெழுத்து போட சொல்றாரு. இப்ப எனக்கு புருஷன் வேற பக்கத்துல இல்ல, தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். யாரையும் நம்புற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி எனக்கு ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல. ஆனா எனக்கு அப்புறம் என் குழந்தை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க? ஆக்சுவலா ஜெனரலா சேட் யார்ட்டும் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அவரு உங்களை ஏதோ டெஸ்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். டெஸ்டா? யாராவது நமக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒன்று ஷூரிட்டி கேட்பாங்க, இல்லாட்டி ஏதாவது பத்திரம் கேட்பாங்க, குறைஞ்சபட்சம் ஜாமீன் கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஆமா,
ஆனா சேட் நம்மகிட்ட எதுவுமே கேட்கலையே. முழுக்க முழுக்க உங்க மேல நம்பிக்கை வச்சு எந்த கேரண்டி இல்லாம இந்த பணத்தை கொடுக்குறாரு. அது ஏன்? உங்க மேல அவர் முழுசா நம்பிக்கை வச்சனால தானே. இருக்கலாம். ஆனா அதுக்காக அப்ப அந்த நம்பிக்கை நீங்களும் அவர் மேல வைக்கணும்ல. ஆமா. அப்ப கையெழுத்து போடுங்க. இல்ல கார்த்திக், இது எப்படி கையெழுத்து போடுறதுக்கு என்னமோ மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க என்னன்னு கொஞ்சம் போய் தனியா கேக்குறீங்களா ப்ளீஸ்? இல்லை இளவரசி, பர்சனலாக நானும் அவரும் கொஞ்சம் பிஸ்னஸ் டீலிங்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் கெட்டு போயிடும். இல்லை, இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் கேட்டாருன்னா என்ன பண்ணுறது? என்னங்க அப்படிலாம் அவர் கேட்பாரா? நான் சும்மா விட்டுறேன் அந்த ஆளை. நான் எதுக்கு இருக்கேன்? தைரியமாக கையெழுத்து போடுங்க இளவரசி. அவர் ஏதோ நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் அவர் ரிஸ்க் எடுப்பாரு. நீங்களே சொல்லுங்க, இந்த காலத்தில் 2 லட்ச ரூபா நம்மளை நம்பி யார் கொடுப்பா? ஏதோ தெய்வாதீனமாக அவர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, பயப்படாம கையெழுத்து போடுங்க. அரே பேட்டி, என்ன யோசனை பண்ற நீ? அது இல்லை சார், அது வந்து அரே கார்த்திக், ஜல்தி சேட் போனோம். சேட்டுக்கு வேலை இருக்கு. ஓகே கார்த்திக், அடுத்த வாரம் மும்பையிலேருந்து பணம் வரும். பேட்டி, பணம் வந்த உடனே கார்த்திக்கிட்டே சொல்லி அனுப்புறேன். நீ வந்து வாங்கிக்கோ. என்ன? ரொம்ப நன்றி சார். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. சரி கார்த்திக், கிளம்பலாமா? நான் கொஞ்சம் சேட்டுக்கிட்ட பேசணும். நான் பேசிட்டு எப்படியும் ஆஃபீஸ் போயிடுறேன். நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுங்க. நான் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறேன். சரி, வரேங்க. ஓகே பேட்டி. क्या कमाल भाई, कमाल कर दिया भैया, कमाल कर दिया. बहुत बढ़िया, बहुत बढ़िया, बहुत बढ़िया. गुड. மேடம், என்ன ஸ்பீட் போஸ்டா? லெட்டர்ல வாட்ச்மேன் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. கிளம்புங்க. மேடம், நான் ஸ்பீட் போஸ்ட் இல்லை. அப்புறம் என்ன, கேபிள் டிவியா? மாசம் பிறந்தா இது ஒரு தலைவலி. அப்பா வெளியே போயிருக்காரு, அப்புறமா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் ஸ்பீட் போஸ்ட் இல்லை, கேபிள் டிவி இல்லை. ஐ எம் கார்த்திக். எந்த கார்த்திக்? ஃபோன்ல என்கிட்ட பேசுனீங்க இளவரசியோட விஷயம். கார்த்திக், ஹே, ஐம் சாரி. நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். வாங்க உட்காருங்க. பை த வே, ஐ எம் கார்த்திக். நானும் உங்கள்கிட்ட சாரி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சாரியா? எதுக்கு? என்கிட்ட நீங்க ஃபோன்ல ஒரு விஷயம் பேசுனீங்க இல்லையா? முடிச்சிட்டீங்களா? கையெழுத்து வாங்கிட்டீங்களா? உங்களை இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை. ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நானும் யோசிச்சேன், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அதுக்குதான் பலன் கிடைச்சிடுச்சுல்ல. பலன் கிடைக்கல அப்படின்னு ஒரே வாரத்தில் உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. அப்போ ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க நினைக்கிறப்ப நான் பழைய கார்த்திக் இல்லை. திருந்தி ஒரு மனுஷனா, என் மனைவிக்கு ஒரு நல்ல புருஷனா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ இளவரசிக்கு துரோகம் பண்றதில்லை என்னோட வேலை. இளவரசிக்கு உதவி பண்றதா என்னோட வேலை. புரியலையா? புரியும்படியே சொல்றேன். நீங்க போடுற எந்த சதித்திட்டத்துக்கும் நான் ஆள் இல்லை, உங்களுக்கு நான் எந்த விதத்திலும் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்காக உங்களை பார்க்க வந்தேன். நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் சந்திச்சதில்ல. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்போ ஏன் நான் போன்ல பேசும்போது நீங்க எதுவுமே சொல்லல? அது ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். நான் எதிரியா ட்ரீட் பண்ற இளவரசியோட எதிரியை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். மீட் பண்ணிட்டேன். ஐ எம் ஹாப்பி. எனக்கு சந்தோஷம் இல்ல.
என்னதான் ஒருத்தர் திருந்திட்டாலும் பகையும் கோபமும் மனசுல ஒரு ஓரத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னு நீங்க சொல்றது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? நான் திருந்திட்டேன், மாறிட்டேன். தட்ஸ் ஆல். ஐ எம் மூவிங். ஒரு நிமிஷம். சாரி டு டிஸ்டர்ப் யூ மிஸ்டர் கார்த்திக். எனக்கு இப்ப இருக்கிற நிலைமையில இளவரசிய பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு கை தேவைப்பட்டுச்சு. அது நீங்களா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கு உங்க மனசு இடம் கொடுக்கலனா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. எனிவே தேங்க்ஸ். நோ மென்ஷன். பாய். என்ன நர்மதா மேடம், பயந்துட்டீங்களா? நான் உன்னை திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிற கார்த்திக் இல்ல, இன்னும் அதே பகை உணர்ச்சியோட இருக்கிற கார்த்திக் தான். ஆனா எனக்கு உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நீங்க என்ன ஸ்பீட் போஸ்ட் கேபிள் டிவின்னு சொன்ன போதெல்லாம் கூட பொறுமையா நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்களும் பகை உணர்ச்சியோட தான் இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. உங்களை முத சந்திச்சதுக்கும் நீங்கள் இன்னும் இளவரசியை பழிவாங்கன்னு நினைக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்மால் கிஃப்ட். இளவரசி கையெழுத்து போட்ட கோட் ஸ்டாம்ப் பேப்பர். வெரி குட் கார்த்திக். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்டீங்க. முதல் சந்திப்பு கடுமையா இருந்தாலும் கொஞ்சம் இனிமையா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். ஐம் சாரி. இது பழைய சாரி இல்ல, இது உண்மையாலுமே சாரி. இட்ஸ் ஆல் ரைட். வெரி குட் கார்த்திக். இந்த பேப்பர் போதும் இளவரசி வாழ்க்கைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். கார்த்திக், அந்த இளவரசி தன்னோட புருஷனை ஒதுக்கி வச்சுட்டு உங்களை மட்டும் நம்புறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவளையும் அவ புருஷனையும் நடு தெருவுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே மேடம், நீங்க சொல்றதை நான் செய்யறேன். இப்ப கூட குழந்தைய கடத்தினவ போலீஸ்ல மாட்டிக்கிட்ட விஷயத்த நான் இளவரசி கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். சண்முகம் எவ்வளோ ட்ரை பண்ணா இளவரசியை மீட் பண்ணி இதை சொல்லணுங்க. ஆனால் நான் இளவரசி சந்திக்கவே விடலையே. மோரோவர், இளவரசிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு என் ஒய்ஃப்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ டோன்ட் வரி. வெரி குட் கார்த்திக். அந்த பொம்பளை இப்போ ஜெயில தான் இருக்கா. அடுத்த விசாரணையில கேஸை ஒடிச்சு அவளை வெளியே எடுத்துருவோம். அது வரைக்கும் இளவரசிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஜாக்கிரதை. டோன்ட் வரி மேடம், என்னை தவிர இளவரசி யாரும் நெருங்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இதே மாதிரி சுப்பிரமணியையும் ஃபைனான்சியல் கிட்ட கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்கிருங்க. அப்புறம் அந்த 2 ஸ்டாம்ப் பேப்பரையும் வச்சு அவங்க கண்ல விரல விட்டு ஆட்டலாம். ஓகே மேடம், ஐ அம் மூவிங். நீங்க செஞ்ச உதவிக்கு நீங்க வேற எந்த உதவி வேணாலும் கேட்கலாம். நோ நோ நோ, இது நான் உங்களுக்கு செஞ்ச உதவி இல்லை. இது பை. சொல்லுங்கங்க. அபி, என்னங்க? போன விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இளவரசி வாழ்க்கையில இப்பதான் முதல் அடி எடுத்து வைக்கிறா. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. பணம் வரத்துக்கு எப்படி 1 வாரம் ஆகும். நான் தான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கேன். அதுக்குள்ள குழந்தைய கடத்தினவ கிடைச்சதா சண்முகம் சொன்ன விஷயத்த இளவரசிட்ட சொல்ல வேணாம் தோணுது. ஏங்க இப்படி சொல்றீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சா அவளும் அவ புருஷனும் சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல. அதுக்கு நாம ஏன் தடையா இருக்கணும்? மக்கு 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 பண்டாரம். இல்ல அபி, இப்பதான் இளவரசி வாழ்க்கையில ஒவ்வொன்றா நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பணம் முதல்ல கைக்கு வரட்டும்,
அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் சுப்பிரமணி விஷயத்த சொல்லிக்கலாமே. நாளைக்கே உண்மை தெரியும் போது ஏன் மறைச்சிங்கன்னு இளவரசி நம்ம மேல கோவப்படுவாள்ல, அப்ப நாம என்ன பண்ண முடியும்? புரியாம பேசாத அபி. இப்ப நீ சொல்றனால மட்டும் இளவரசி நம்பிடுவாளா? இங்க பாரு, சுப்பிரமணியத்து மேல இப்ப அவளுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. மோர் ஓவர், சண்முகம் சொல்றது உண்மையா பொய்யான்னு உனக்கு தெரியுமா? அது இல்லைங்க. இங்க பாரு அபி, இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு இளவரசிக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. இப்ப போய் இளவரசி கிட்ட நீ சொன்னாலும் அவன் நம்ப போறதில்ல. முதல்ல அவங்க பிசினஸ் பண்ணட்டும், நல்ல ஸ்டேட்டஸ்ல வரட்டும். அதுக்குள்ள குழந்தைய கடத்தினவங்களுக்கு கோர்ட்ல தண்டனை கிடைச்சிடும். இது நடந்ததுன்னா சுப்பிரமணியத்து மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்பதான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. எல்லாமே நல்லபடியா நடந்து இளவரசி புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்தானா எனக்கு அதுவே போதுங்க. சந்தோஷமா சாரி, சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். நல்லபடியா நடக்கணும், நம்பிக்கையோட இருக்கேன். பார்ப்போம். ஓகே, நான் தான் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவேன்ல, பேசுவோம். பை. ஹலோ அன்பே, நான் என் இதயத்தில் எழுதி வைத்தேன் காதலுக்கு அனுமதி இல்லை என்று. ஆனாலும் கதவை தள்ளிக்கொண்டு வந்த காதல் சொன்னது எனக்கு படிக்க தெரியாது என்று. ஹலோ, யார் அது? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர் கூட அன்பே, உன் புன்னகையை பார்த்தால் ஒரு நாளைக்கு 12 முறை பூக்குமே. ஹலோ. வாட் மை டார்லிங், கம்ப்யூட்டர் படிப்பு இன்னையோட ஒரு வழியா முடிஞ்சது. ஊட்டிக்கு போக ரெடியா இருக்கியா? ஹலோ மிஸ்டர், என்ன உத கேக்குதா? ஹலோ, யாருங்க? உன் மாமியாரு. இது ஜோதி நம்பர் தானே? இடியட், எவனோ எழுதின கவிதையெல்லாம் திருடி அதை நீ எழுதின மாதிரி பொண்ணுங்கிட்ட படிச்சு அவங்கள மயக்கி கெடுக்கிறது தான் உங்களை மாதிரி ஆமலையோட வேலையாடா? ஹலோ ஹலோ, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இது ஜோதி நம்பர் தானே? நீங்க யாருங்க? இன்னொரு தடவை ஃபோன் பண்ண உன் நம்பர் போலீஸ்க்கு தான் போகும். அடுத்த நிமிஷம் ஈடிசிங் கேஸ்ல நீ தான் உள்ள போவ. வெயிடா போன. பிரேமா, உனக்கு சென்னையில எம்என்சி கம்பெனில இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. அப்பாடா, வந்துடுச்சா? இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி. நீ ரொம்ப லக்கிடி. இன்னைக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சது, அதுக்குள்ள உன் கையில இன்டர்வியூ லெட்டர். இன்டர்வியூ லெட்டர் தானே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் இல்லையே. உன்ன மாதிரி படிப்புல பிரில்லியண்டா வேலைக்கு சேர்த்துக்க அந்த கம்பெனி தான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் அறிவுக்கு வேலை கிடைக்கலனாலும் உன் அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ஏய், என்ன திட்டுறியா இல்லனா கலாய்க்கிறியா? நான் மட்டும் ஆம்பளையே பிறந்திருந்தா உன்னதான் லவ் பண்ணிருப்பேன். நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். சரி பிரேமா, உனக்கு இந்த வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டி. ஆமா, இனிமே நீ என்ன பண்ண போற? இப்பதானே படிப்பு முடிச்சோம், கொஞ்ச நாள் லவ் பண்ண போறேன். ஆல்லாம் ரெடி. யாரு? அந்த செல்போன்ல தினமும் மொக்க கவிதை அனுப்பிச்சிட்டு இருக்கானே, அவன் தானே? சந்துரு, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் டி. வாய், இப்பதான் உன் செல்போன்ல ஒரு மொக்க கவிதையை சொல்லி என்கிட்ட சமத்தியா வாங்கி கட்டிக்கிட்டான். ஐயோ பாவுண்டி, என்னடி சொல்லி தொலைச்ச? ஆமா, நீங்க 2 பேரும் தனியா ஊட்டிக்கு போறீங்களா? ஆமா, ஒரு நாள் மட்டும் ஜாலியா. வீட்டுக்கு சொல்லாமே வா. நாளைக்கு தான் எக்ஸாம் முடியுதுன்னு வீட்டுல சொல்லியிருக்கேன். ஒரு நாள் சந்திர கூட தங்கிட்டு. தப்பா ஒண்ணும் இல்லடி, ஊட்டில குறிஞ்சிப்பூ சீசனா, அதை நான் பார்த்ததே இல்ல, அதான். குறிஞ்சிப்பூ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குது. ஆனா ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் பூக்குறா. அது குறிஞ்சிப்பூவை விட அபூர்வம். உன் லவரோட ஒரு நாள் ராத்திரி ரகசியமா லாட்ஜ்ல தங்க போற உனக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல வண்டி, நீ நினைக்கிற மதர்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு தெரியாம உன்னை ஊட்டிக்கு கூட்டிட்டு போறவன் எப்படி நீ நல்லவனா இருக்க முடியும்? ஆரம்பிச்சிட்டியா? நீ படிப்புலாம் பிரில்லியண்டா தான் இருக்க, ஆனா காதல் விஷயத்துல ஏன் இவ்ளோ மக்கா இருக்க? இந்த வயசுல லவ் பண்ணாம என்ஜாய் பண்ணாம பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்காம வேற எந்த வயசுல தாண்டி வச்சுக்கிறது? காதல் விளையாட்டு தான் ஜோதி, ஆனா அந்த வாழ்க்கைய பணையமா வச்சு விளையாடக்கூடாது. காதல இருக்கிற நீ அதை சொல்றியா? ஆமா, ஏன்னா அதுக்கான தகுதி எனக்கு எல்லாமே இருக்கு. எப்படி? அந்த விளையாட்டுல என் வாழ்க்கைய பணையமா வச்சு தோத்த வேண்டாம். ஆமா ஜோதி, +2 படிக்கும்போதே
ஒருத்தனை லவ் பண்ணி என் வாழ்க்கையை அவன்கிட்ட தொலைச்சவ. என்னடி சொல்ற? 4 வருஷமா ஒரு ரூம்மேட்டா இருக்க, ஒரு நாள் கூட சொன்னதில்ல. வெளியே சொல்லக்கூடிய விஷயமா இது? இப்போ கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை ஊட்டிக்கு போக விடாம தடுக்க எனக்கு வேற வழி தெரியல. என் கதையை கேட்டது நீ திருந்து. ஆம்பளைங்கிட்ட ஜாக்கிரதையா இரு. அதுக்காக தான் இப்ப சொல்றேன். அப்படி என்னடி ஆச்சு? கிராமத்துல நல்ல வசதியான குடும்பம் நாங்க. அப்பா, அம்மா, அக்கா, நானுன்னு நல்ல சந்தோஷமா இருந்தோம். அக்காவும் நானும் ரொம்ப பாசமாவும் இருந்தோம். அக்கா திடீர்னு வேலை தேடி சென்னைக்கு போயிட்டா. அவ போனதும் +2 படிச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்னை தினமும் ஒருத்தன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்டயே என் மனசை பறி கொடுத்துட்டேன். வயசு கொளறு வேற, கேட்கவா வேணும்? பைக்லாம் வச்சுருந்தான். டிஷர்ட், ஃபாரின் சென்ட்டு, பந்தாவர் ஷூ, இதெல்லாம் பார்த்து நான் அவன்கிட்ட வாங்கிட்டேன். அடிக்கடி பேசுறதுக்கு ஒரு செல்ஃபோன் வேற வாங்கி கொடுத்தான். அப்படியே கிறுகிறுத்து போச்சு எனக்கு. நாங்கள் தீவிரமாக காதலிக்க ஆரம்பித்தோம். ஊர் சுற்றினோம். +2 கடைசி பரீட்சை முடிஞ்ச அன்னைக்கு எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆமா, நீங்க எதுக்காக ஹெல்மெட் போடுறீங்க? அது சும்மா ஒரு பாதுகாப்பு தான். இந்த ஊர்ல யாருமே ஹெல்மெட் போடுறது இல்ல. யாராவது பாத்துருவாங்கன்ற பயம் தானே. உனக்கு எல்லாமே கிண்டல் தான். சரி, +2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எப்போ சினிமா கூட்டிட்டு போறீங்க? எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பிரேமா. நான் ஒரு முக்கியமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன், என்ன? எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. ஓஎஸ், நான் ரெடி. ஒன்றும் இல்லை, எங்கள் உறவுக்கார பொண்ணு. அவங்க நல்ல பணக்காரங்க, வசதியானவங்க கூட. நானும் வசதியானவ தான். அவங்க கூட போட்டி போட முடியாது பிரேமா. அவங்க மிட்டா மிராசு. இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரம் எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான். அந்த பொண்ணு கொஞ்சம் வாய் திக்கும், பெருசாக படிப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணம் காசை காட்டி எங்கள் அப்பா அம்மா மயக்கிட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா பேச்சு என்னால் மீற முடியல. ஐ லவ் யூ சொன்னப்போ உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு தான் சொன்னீங்களா? எப்பா பிரேமா, நான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன். நீ அதை இதையும் பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன டென்ஷன்? அந்த பணக்கார சொத்து கை விட்டு போயிடுமேனா? பிரேமா, அப்போ 1 வருஷமா லவ் பண்ண எனக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னை விட உனக்கு நல்ல இடம் கிடைக்கும். எங்க? சுடுகாட்லியா? பிரேமா, நீங்க இல்லாம நான் செத்துடுவேன். இப்போ சொல்லுங்க. என்னை தயவு செஞ்சு மறந்துடு. ஓ, பணமும் சொத்தும் உங்க கண்ணை மறைக்குது கார்த்திக். என்னடி பேசுற? பணம் காசு எனக்கு பெருசு. எங்க அப்பா அம்மா வார்த்தை என்னால் தட்ட முடியாது. இங்க இருந்தா யாராவது பிடிச்ச எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப வாங்க, நம்ம எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பைத்தியம் மாதிரி பேசாத. எனக்கு ஒரு வேலை இல்ல, கையில காசு இல்ல. உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்றது? நான் கஷ்டப்படுறது கூட பிரச்சனை இல்ல. நீ வசதியா வாழ்ந்து பொண்ணு, உன்னை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த சொல்றியா? ஐயோ, நீங்களும் நல்லா படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். நம்ம ஏன் கஷ்டப்பட போறோம்? சென்னைக்கு போனா நல்ல வேலை கிடைக்கதானே போகுது. வேலை கிடைக்கும் பிரேமா, உடனடியா கிடைக்குமா? கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும். கிடைக்கிற வரைக்கும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன மறந்துடு. இனிமே அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. இப்படி பண்ணலாம். எங்க அப்பா எனக்கும் எங்க அக்காவுக்கும் 200 சவரன் நகை சேர்த்து வச்சிருக்காரு. அதைத்தான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிய. அதுலேயே என் பங்கு 100 சவரன் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அறுவடை முடிஞ்சு 2 லட்ச ரூபாய் பணம் வந்திருக்கு. அதுலேருந்து 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறேன். இது போறாதா? நம்ம சென்னைக்கு போய் ஒரு நல்ல தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் கார்த்திக். நோ, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பணம் காசு காசப்பட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டு என் பேர்ல தப்பு வரும். தயவுசெய்து தப்பு மட்டும் பண்ணாத. ஏன் புத்தி இப்படி கீழ்த்தரமா யோசிக்குது?
அதை நினைச்சாலே என் மனசுல கூசுது. எனக்கு நீங்க தான் முக்கியம். இனிமே அந்த பணமும் நகையும் எனக்கு பெருசு இல்ல. அதுக்காக நம்ம காதலே கொச்சப்படுத்துற நீ? எப்படி நம்ம கல்யாணத்துக்கு தானே, நல்ல நிலைமைக்கு வந்து திருப்பி கொடுத்துடலாம். வேண்டவே வேண்டாம். எப்ப நீ இந்த அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ இப்ப என் முடிவை சொல்றேன். என்ன? கட்டின புடவையோட நீ மட்டும் வா. ராத்திரி நாம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். கார்த்திக், உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் பிரேமா. உன்னை என் உள்ளங்கையில வச்சு நான் தாங்குவேன். என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தமும் இனி உனக்காக தான் ஓடும். இந்த ஒரு வார்த்தை போதும் கார்த்திக். இனிமே நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். என்னை வீட்டுல தேடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதை. நைட்டு மறக்காம இதே இடத்துக்கு வந்துரு. பாய். பிரேமா, மறந்துடாத. கட்டின புடவையோட மட்டும் வந்தா போதும். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. கட்டின புடவையோட வா. ஆனா அந்த புடவையோட மதிப்பு 2 லட்சம் ரூபாயாவது இருக்கணும். என்ன இன்னும் வரல? நமக்கே ஒருவேளை டேக்கா கொடுத்துருவாளோ? பரவாயில்ல. நம்ம சொன்ன மாதிரி வெறுங்கையோட வரல, மேட்டோட தான் வரா. பிரேமா இங்க. என்ன இவ்வளவு லேட்டு? இந்த கொட்டுற மழையில எப்படி வர்றது? அதான் மழை நின்னதுக்கு அப்புறம் வந்தேன். அதுவும் இல்லாம அம்மா அப்பா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். அடி பாவி, என்ன எழுதி வச்ச? கார்த்திகோட ஓடி பாருங்க எழுதி வச்சியா? ஏங்க இப்படி பயந்து நடுங்குறீங்க? உங்க பேர் எழுதோனா? நான் நல்ல வாழ்க்கையை தான் தேடி போறேன். நான் நல்ல நிலைமைக்கு வந்ததும் நானே உங்களை வந்து பாக்குறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு? உன்னை காணனா உங்களுக்கே தெரியாதா? இது என்ன பேக்? உன்னை வெறுங்கையோட தானே வர சொன்னேன். உனக்கு துணிமணி நான் வாங்கி தர மாட்டேன். இதுல பணமும் நகையும் இருக்கு. என்னது? 100 பவுண்ட் நகையும் 1 லட்ச ரூபாய் பணமும் இருக்கு. இடியட். உன்னை நான் என்ன சொன்னேன்? கட்டின புடவையோட வாந்தானே சொன்னேன். இப்ப எதுக்கு பணம் நகையில எடுத்து வந்திருக்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டு நினைக்க மாட்டாங்க? யார் என்ன சொன்னா என்ன? அது கேட்க நம்ம இருக்கவா போறோம்? இங்க பார், மனுஷனுக்கு தன்மானங்கிறது ரொம்ப முக்கியம். தன்மானம் இல்லைன்னா அவன் செத்த பணத்துக்கு சமானம். இதை கொண்டு போய் முதல்ல வீட்டுல வச்சுட்டு வா. அதுக்குள்ளேயே பொழுது விடிஞ்சிரும். பரவாயில்ல, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கார்த்திக், இது நமக்கு சேர வேண்டிய பணம் நகை. இப்போ நான் உங்க சொத்துன்னு ஆயிடணும். அப்பவே இது உங்க சொத்து தானே. உங்களுக்கு இல்லாத உரிமையா? இது மூலதனமா வச்சு வாழ்க்கையில நம்ம முன்னேறுவோம். நல்லா சம்பாதிச்சு திருப்பி கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வருவோம். அப்ப என் அப்பா அம்மா நிச்சயமா நம்மளை ஏத்துப்பாங்க. இல்ல பிரேமா, நான் இப்படியே பேசிட்டு நேரத்தை கடத்தாம வாங்க போலாம். இப்ப எங்க போறது? அதான் எனக்கும் தெரியல. இந்த நேரத்துல சென்னைக்கு பஸ் இல்ல. பக்கத்துல ஏதாவது ஊர்ல தங்கிட்டு காலையில போவோமா? சரி வா. சாரி பிரேமா, உன்னை உணர்ச்சி அடிச்சிட்டேன். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். சரி வா, கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் போலாம். சரி, சீக்கிரம் வா. எனக்கு என்னவோ இங்க இருக்க பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் தான் கூட இருக்கேன்ல, தைரியமா இரு. அச்சே, ஃபிகர் கும்முனுக்குது. இந்த நேரத்துல தள்ளி வந்துருக்கான். டேய், அடி ஆற பத்திர ஃபிகர்னா அவன் என் வைஃப்டா. டேய், என்ன அடி அறா அவன. அவர் அடிக்கடி என்னடி கத்துற? அடி அவன. எனக்கு என்ன பரவாயில்ல, நீ அந்த பேக் எடுத்து ஓடுங்க. ஐயோ, விட்டுறீங்க. பேக்ல என்ன இருக்குடா? ஐயோ அண்ணா, அந்த பணம் உனக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அவர் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். விட்டுறீங்கண்ணா. ஏய் மச்சான், நகருங்கடா. ஐயோ அண்ணா ப்ளீஸ், அது எடுத்துக்கோங்க. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ கார்த்திக். ஐயோ அண்ணா விட்டுறீங்கண்ணா.
கார்த்திக், உனக்கு எதுவும் அடிபடல? எதுவும் ஆகல? ஐயோ, பணம் கையெல்லாம் போச்சு. ஐயோ, போயிட்டு போகுது. நம்ம இங்க இருந்து போலாம் கார்த்திக். ப்ளீஸ் போயிடலாம் கார்த்திக். எனக்கு பயமா இருக்கு. பக்கத்துல என் ஃப்ரெண்டோட லான்ச் இருக்கு, அங்க போயிடலாம். வண்டியில் ஏறு. ஐயோ, சீக்கிரம் எடு கார்த்திக். ஐயோ கார்த்திக், சீக்கிரம் போ கார்த்திக். ஐயோ, சீக்கிரம் போ, வந்துட போறாங்க. ஐயோ ப்ளீஸ். போறேன். ஐயோ, சீக்கிரம் போ. சீக்கிரம் கார்த்திக். பிரேமா, இது என் ஃப்ரெண்டோட லாட்ஜ் தான். இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில் போகலாம். சரி. பிரேமா, உட்கார். இன்னும் நடந்தது நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? எப்படி கார்த்திக் என்னால அழாம இருக்க முடியும்? சரி விடு, நம்ம 2 பேருமே இதை எதிர்பார்க்கல. ஏதோ நம்ம போதாத நேரம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயாகணும். இந்த ரூம் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? எப்படி இவ்வளோ நாத்து அடிக்குது? லாட்ஜில் இந்த மாதிரிலாம் ரூம் இருக்குமா? பா, எப்படி தான் தங்குறாங்களோ? என்ன பண்ண சொல்கிறேன்? நாம் இப்போ இருக்க நிலமையில இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஏதோ என் ஃப்ரெண்டு நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு காசு கூட வாங்காமல் இந்த ரூமை கொடுத்துருக்கான். அவன்கிட்ட போய் 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு நம்ம ரூம் எதிர்பார்க்க முடியுமா? ஐயோ பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறது 2 or 3 hours தான். விடிஞ்சதும் சென்னை கிளம்பிடுவோம் இல்லையா? அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னால் ரொம்ப கஷ்டப்படுறல பிரேமா. வயிற்றுக்கு சாப்பிட கூட இல்லை. என் ஃப்ரெண்டோட ஃப்ரிட்ஜில் இதுதான் இருந்தது. இதை வச்சு தான் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். விடிய காலையில் 3 மணிக்கு டிஃபன் வேறு கிடைக்காது. அந்த டம்ளர் எடு. ஐயோ பாவம், அவருக்கு எவ்வளோ கஷ்டம். கையில் செலவு காசு 500 ரூபா கொடுத்தான். அதை வச்சு தான் நம்ம மெட்ராஸ்க்கும் போகணும். அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இதுவே பெரிய விஷயங்க. அவரையும் இந்த லாட்ஜையும் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நீ மறக்க நினைச்சாலும் இதெல்லாம் மறக்கவே முடியாது. நகை பணம் போனது மனசே யாரில் பிரேமா. நீ வேற போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம்னு சொல்லிட்ட. நம்ம எந்த நம்பிக்கையில் மெட்ராஸில் போய் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது? எல்லாம் நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான். ஐ லவ் யூ பிரேமா. என்ன ஜூஸ் இது? ஒரே தலை சுத்துது. தலை சுத்துதா? மயக்கமா வருது. அது வெறும் வயிற்றுல குடிச்சியா, அதனால அப்படி இருக்கு. வேணா கொஞ்சம் குடி, பிடிக்கலாம் வச்சிரு. இல்ல போதும். ஐயோ பிரேமா, பிரேமா, சரி நீ அப்படியே படுத்துக்கோ. கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். சென்னையில் ஒரு கோயிலில் கல்யாணம், வேலை வேலை கிடச்சது. எல்லாம் நல்லபடியாக நடக்கத்தான் போகுது. அதுக்கு முன்னாடி வா மச்சி வா. மச்சான் வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு வந்துக்கிற போல மாமே. மாமுக்கு உடம்பு ஃபுல்லா மச்சம்தான். ஆமாண்டா. ஏண்டா ஏதோ ஒரு 4 அடி அடிக்கடான்னா வளைச்சு வளைச்சு ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க. இல்ல மாமு, அந்த பொண்ணு நம்ப வேணாமா? அதெல்லாம் சரி.
முதல்ல டைம் வேஸ்ட் பண்ண பேக் எடு. தைரியமா மேம். விட்றாத. ஓகே மேம். புடி 5000 இருக்கு வச்சுக்க. மச்சான் விற்கிற விலைவாசிக்கு கோட்டரை என்ன வேலை தெரியுமா? போதும் போதும் இதை வச்சுக்க. என்ன மாமே அதான் 100 பவுன் இருக்குல்ல உங்ககிட்ட, 10,000 ரூபாய் போட்டு கொடுத்தா தான் என்னவா? ஆமாடா, ஏன் பேச மாட்டேன்? அந்த பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டுருப்பேன் தெரியுமா? எவ்வளோ காசு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? நான் எல்லாம் பேயெல்லாம் அலைஞ்சிருக்கேன், செருப்பால கூட அடி வாங்கியிருக்கேன் தெரியுமில்ல? ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் சீனை போட்டு உனக்கு 10,000 கேட்குதா? பார், அடுத்து ஒன்று செட் ஆகும், சொல்லி அனுப்புகிறேன். ஆமாம், அந்த பஸ்ஸில் ட்ராப். வா போகலாம். மச்சான் பைடா, காலகாலத்தில் வீட்டுக்கு போங்க. ஓகேடா. வாழ்க்கைன்றது ஒரு வழி பாதை. அதை நாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கலாம், ஆனால் திரும்பி போக முடியாது. யாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்காக நான் கொடுத்த வேலை தான் ரொம்பவே அதிகம். அதுக்காக நான் எல்லா ஆம்பளையும் குத்த சொல்லலை, எத்தனையோ நல்லவங்களும் இருக்காங்க. பொம்பளைங்க நாம தான் மனசால முடிவெடுக்காம புத்தியால முடிவெடுக்கணும். அப்புறம் பிரச்சனை என்னாச்சு? அப்புறம் என்ன, பணத்தை தொலைச்சாச்சு, நகையை தொலைச்சாச்சு, காதல், கற்பு, வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் தொலைச்சாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இது எல்லாத்தையும் விட பெருசா உனத்தை எழுதிட்டேன்னு. என்னாச்சு? நான் எழுதி வச்ச லெட்டரை பார்த்து என் அப்பா அம்மா அவமானம் தாங்க முடியாம தூக்கிலேயே தூங்கிட்டாங்க. சென்னைக்கு போன அக்காவும் தகவலே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தேன். அப்புறம் என்னையும் நான் தேத்திக்கிட்டு ஊர்ல இருந்த எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்துட்டேன். படிப்பு தான் என் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அயோக்கியனை நீ சந்திக்கவே இல்லையா? சந்திச்சிருந்தா நான் எங்கேயா இருந்திருப்பேன், ஜெயிலெல்லாம் இருந்திருப்பேன், அவனை கொலை பண்ணிட்டு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பிரேமா. இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு கசப்பான அனுபவங்கள், நீ எப்படி தாங்கிக்கிற? உன் இது எவ்வளவு உடைஞ்சு போயிருந்தாலும் இந்த உலகம் உனக்காக ஒரு நிமிஷம் கூட நிக்காது ஜோதி. இந்த உண்மையை அனுபவத்துல புரிஞ்சவங்க எந்த வழியும் தாங்கிப்பாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் சந்துரு தான். ஹலோ ஹலோ டார்லிங், ஒரு ரூம் ராட்சசி இருக்கால போயிட்டாளா? ஏ, அவ எதுவுமே உன்ட்டு சொல்லலையா? சரி விடு, அவ பேச்சையும் பேசிக்கிட்டு. ஈவினிங் ஊட்டிக்கு போறதுக்கு ரெடி தானே? வாட்டர் பேட், ஜக்கூசி, ஹாட் ஷவர்னு எல்லாம் இருக்கிற மாதிரி ரூம் புக் பண்ணிட்டேன். கிளைமேட் வேற கும்முன்னு இருக்கான். சோ இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே? இல்ல சந்துரு, நான் ப்ரோக்ராமை மாத்திட்டேன். ஏய், ஊட்டில குறிஞ்சி பூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வாஸ்தவம் தான். அப்புறம் ஏன் தயங்குற? ஒழுங்கா ஈவினிங் கிளம்பி வந்துரு. என்ன? இன்னும் 12 வருஷம் கழிச்சு பாத்துக்கிறேன் என் புருஷனோட. அப்போ நான் முடிஞ்சா நீ வந்து பாரு உன் பொண்டாட்டியோட. என்ன சொல்ற ஜோதி? ஏ பட்டுக்குட்டி, என்ன பார்க்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சமத்தா நீங்க. இளவரசி வா 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 வா. என்ன போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சுது. ஃபினான்ஷியர் கூட சீக்கிரமாக பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம்டி. ஆக்சுவலாக யோசிச்சு பார்க்கும்போது நீயும் கார்த்திக்கும் எனக்காக பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் என் குழந்தைய பெரிய ஆளாக நான் உருவாக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நான் ஏதாவது சாதிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக சாதிப்பேன். வெரி குட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த வைராக்கியமே உன்னை வாழ வைக்கும் பாரு. பார்த்து பார்த்து. எப்படித்தான் உனக்கு நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அபி. நன்றி இல்லை எதுக்கு? நீங்க எப்படியாவது பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வந்தா அதுவே எங்களுக்கு போதும். என்ன போய் சொல்ற? ஆமா இளவரசி, இந்த பிசினஸ்ல நீ சக்சஸ்ஃபுல்லா வரணும். மறுபடியும் உன் முகத்துல நாங்க சந்தோஷத்தை பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா 4 பேர் முன்னாடி நான் ஏதாவது சாதிச்சு காட்டுவேன். That's good. I like this attitude. Keep it up. சோ சோ சோ.
ஓ குட்டி. ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாளா? சிச்சி சோ ஸ்வீட், ரொம்ப அமைதியா இருந்தா. நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? நீ சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். வா சரினா வா. என்ன எங்க கிளம்பிட்ட? என்னங்க நீங்க பாட்டு காலையில ஃபாஸ்டா போயிட்டீங்க. நான் உங்களை வெயிட் தானே பண்ண சொன்னேன். நானும் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வரேன்னு அம்மா சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன். இவ பேர் செரீனா. ஹாய். ஹாய். புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்கா. பயங்கர சுறுசுறுப்பு. இவ வந்ததுல இருந்து என் வேலை எல்லாம் குறைஞ்சிடுச்சுன்னா பாத்தீங்க. என்னங்க நீங்க அவங்கள போய் அவ இவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ அது என்னமோ தெரியல, அவ ஜாயின் பண்ணதுலேருந்தே நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். அவளும் அதை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்கல. எனக்கும் அப்படி கூப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிலோ, நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், நாளைக்கு வந்தால் போதும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நானும் சரியும் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீ எங்கள் 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வா. உட்காரு. ஓகே சார், இந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு நீங்க சொன்ன அமௌண்ட் தான் சார் கோட் பண்ணிருக்கோம். அப்புறம் அந்த மெட்டீரியலுக்கு ஆமாமா கரெக்ட். போங்க சார், எப்பவுமே விளையாட்டு தான் உங்களுக்கு. சுப்பிரமணி, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? இங்க நின்னுகிட்டு இருக்க. டேய் ராஸ்கல். ஏய் என்னப்பாச்சு? டேய், ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி போய் ஒரு ப்ராஸ்டியூட் கடை அனுப்பு. பா அதான்ப்பா சொல்ல வந்தேன், தப்பு நடந்து போச்சுப்பா. அது எப்படிடா தப்பு நடக்கும்? நீ வேணும்னே தானே என்ன மாட்டி விட பார்த்த. உன்னை நம்ப வேண்டான்னு சண்முகம் நிறைய தடவை சொன்னான்டா. மடத்தனமா நான் தான் நம்பி தொலைச்சிட்டேன். சுப்பிரமணி, நீ நினைக்கிற மாதிரி பழைய கார்த்திக் இல்ல. போதும்டா, நடிக்காத. அதான் உலகங்கிறது. இப்போ நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் இளவரசனை நம்ப மாட்டேங்கிறான்ல, அது மாதிரிதான் இப்போ நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நீ என்ன நம்ப மாட்டேங்கிற. என்ன பண்ணி தொலைகிறது? தலையெழுத்து. எனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை. அது என்னவோ வாஸ்தவம் தான். இங்க பாரு சுப்பிரமணி, உனக்கு உண்மையாலுமே உதவணுங்கிற எண்ணத்தோட தான் உன் வேலை விஷயமா அந்த அட்ரஸ் கொடுத்தேன். அந்த மாதிரி திடீர்னு வீடு வாசு சரியில்லைன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா. அந்த வீட்டுக்கு வந்த ப்ராஸ்டியூட்டுக்கு அந்த வாசு ஒத்து வரல போல இருக்கு. கரெக்டாக நீ போன நேரத்தில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது? சரி விடு, இப்போ ஒன்று கெட்டு போல. இப்போவே என் கூட வா, அந்த ஃபினான்ஷியர்ட்டை கூப்பிட்டு போகிறேன். தேவையில்லை, நீ கிளம்பு. என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. இனிமேல் நடக்கிறது நடக்கட்டும். என் விதி என்னை எங்கோ கொண்டு போய் விடுதோ விடட்டும். இங்கே பாரு சுப்பிரமணி, கஷ்டம் வரும்போது தான் கலங்காமல் இருக்கணும். கனமழையில் களிமண் கரையலாம், கருங்கல் கரையக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இளவரசி எப்படி இருக்க பற்றியில்ல, நீ ஏன் பொசுக்குன்னு தளர்ந்து போகிற? டேய், ஏன்டா அடிக்கடி இளவரசியை பற்றி பேசி என்ன உசுப்பேத்துற? அதுக்கே எப்படி டென்ஷன் ஆகுற? பார், நீ வேணும்னே என்ன வெறுப்பேத்துற. ஆமா ஐயா, வெறுப்பு தான் ஏத்துறேன். எதுக்கு? அந்த வெறுப்பாது வைராகியமா மாறட்டுங்கிறதுக்காக தான். உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் வரல, இல்லை யாரு தான் அடல. ஓகேவா? உலகத்துல எந்த புருஷன் முன்னாடி மனசோபம் வந்தது இல்லையா? அதெல்லாம் நிரந்தரம் இல்லை சுப்பிரமணி.
இங்க பாரு சுப்பிரமணி, உனக்குன்னு ஒரு அந்தஸ்து வந்துட்டா மனஸ்தாபம் எல்லாம் மறைஞ்சிரும். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. புருஷன் கை நிறைய சம்பாதிச்சாதான் எந்த பொண்டாட்டியும் மதிப்பா. உலகத்துல கை நிறைய சம்பாதிக்கிற புருஷன்லாம் தப்பே பண்ண மாட்டாங்கன்னு அவன் பொண்டாட்டிங்கெல்லாம் நினைக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற? அப்படி நினைச்சினா அது ஓன் தப்பு. எல்லா புருஷன்காரங்களும் தப்பு பண்ணுவாங்கன்னு எல்லா பொண்டாட்டிக்கும் தெரியும். இருந்தாலும் கட்டுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பணங்கிறது அப்படி ஒரு இனிப்பான பசை, அது எல்லார் வாயும் மூடிடும். டேய், ஏன் இளவரசி அப்படி கிடையாதுடா. நான் சம்பாதிக்காத போது கூட நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். அட போயா, பர்சில் பணம் இல்லாமல் இருக்கும்போது தான் பசியே ஜாஸ்தி எடுக்கும். இதுதான் உலக நியதி. உன் விஷயத்துல அதான் நடந்திருக்கு. கல்யாணம் ஆன புதுசில் எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். இந்த இளமை, வாலிபம், மோகம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் எதாத்தான்னு ஒரு பதார்த்தம் வரும். அதுதான் எட்டிக்காய் மாதிரி கசக்கும். அப்போ தான் உண்மையான தாம்பத்தியத்தோட டேஸ்டே தெரியும். இந்த தீபாவளி முடிஞ்சோம் லேகே சாப்பிடுவோமே, அது மாதிரி. முட்டாளுங்க. வெத்து பேப்பர்ல அவங்க 2 பேரும் போட்ட கையெழுத்துனால அவங்க வாழ்க்கையே மாறப்போகுது. அபி, அபி, ஏய்! நீ நீ அட பாவி. ஆர்எஸ் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.